டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாளில் ஒரு படகுக்கு சொந்தக்காரரும் மரைக்காயருமான ஜைனுலாப்தீன் அவர்களுக்கும் இல்லத்தரசி ஆஷியம்மாள் அவர்களுக்கும் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் வறுமையான பின்னணியிலிருந்து வந்தவர் ஆனதால் இளம் வயதிலேயே அவருடைய குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். அவர் பல மத சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர் என்றாலும் ஒரு மத வழக்கத்தையே பின்பற்றினார். பள்ளி முடிந்ததும் கலாம் அவரது தந்தையின் வருமானத்திற்கு பங்களிக்கும் பொருட்டு செய்தித்தாள்கள் விநியோகத்தில் ஈடுபட்டார். தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மதிப்பெண்களை பெற்றார். என்றாலும் பிரகாசமான மாணவனாகவும் கற்பதில் திடமான ஆர்வமும் படிப்பிற்காக முக்கியமாக கணக்கு பாடத்திற்காக பல மணி நேரங்கள் செலவழிப்பவராகவும் அவர் சித்தரிக்கப்படுகிறார். ராமேஸ்வரம் தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி கல்வியை முடித்த பின்னர் கலாம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூயவளவன் கல்லூரியில் சேர்ந்து 1954ஆம் வருடத்தில் இயற்பியலில் பட்டம் பெற்றார். அந்த பட்டப்படிப்பின் இறுதியில் கலாமிற்கு இயற்பியலில் ஆர்வம் இல்லாது போனதால் பின்னாளில் இந்த 4 ஆண்டு படிப்பை குறித்து வருத்தப்பட்டார். அவர் 1955ஆம் ஆண்டில் MIT சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்காக சென்னை சென்றார். அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார். கலாம் பல புகழ்மிக்க முனைவர் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை MIT சென்னையில் படித்த முதுகலை பட்ட படிப்பை கொண்டு முடித்தார். கலாம் ஒரு உயர்தர திட்டத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்த போது கல்லூரி முதல்வர் அந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை குறித்து மனக்குறையானதோடு 2 நாட்களுக்குள் திட்டம் முடிக்கப்படவில்லை என்றால் அவருடைய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படும் என்று மிரட்டினார். அதனால் கலாம் ஓய்வு ஒளிவில்லாமல் அந்த திட்டத்திற்காக உழைத்து திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து கல்லூரி டீனின் நன்மதிப்பை பெற்றார். பின்னர் அவர், நான் உனக்கு அதிக பளு கொடுத்து எளிதில்லா காலக்கெடுவை விதித்தேன் என்று கூறினார். அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக KR நாராயணனுக்கு பிறகு பணியாற்றினார். அவர் 2002இல் நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் 1,07,366 வாக்குகளை பெற்ற லட்சுமி சாகலை 9,22,884 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கலாம் அவர்கள் 25 ஜூலை 2002 முதல் 25 ஜூலை 2007 வரை குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். 10 ஜூன் 2002இல் அப்பொழுது அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் ஜனாதிபதி பதவிக்கு கலாமை முன்மொழிய போவதாக அறிவித்தது. சமாஜ்வாடி கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அவரை வேட்பாளராக ஆதரிப்பதாக அறிவித்தது. சமாஜ்வாடி கட்சி கலாமிற்கு தனது ஆதரவை அறிவித்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி KR நாராயணன் 2வது முறையாக போட்டியிடாமல் கலாம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் ஆவதற்கு களத்தை விட்டு வெளியேறினார். 18 ஜூன் 2002இல் கலாம் வாஜ்பாய் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை சகாக்களுடன் சேர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 15 ஜூலை 2002இல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாநிலங்களவையுடன் பாராளுமன்றத்தில் கலாமிற்கு வெற்றி என்ற முடிவான கூற்றுடன் நடந்தது. வாக்குகள் எண்ணும் பணி ஜூலை 18ஆம் தேதி நடைபெற்றது. கலாம் ஒரு தலை போட்டியில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். அவர் இந்திய குடியரசின் 11வது தலைவரானார். ஜூலை 25ஆம் தேதி பதவியேற்ற பின்பு குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கப்பட்டார்.